என் தங்கப்பிள்ளையே, சரியாக செவ்வாய்க்கிழமையில் உன் கண்களில் இந்த வராகி நான் பட்டிருக்கிறேன் என்றால் அது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் என்பதனை நீ நன்கு அறிந்து விட்டாயல்லவா? இன்றைய நாளில் என் வாக்கினை கேட்பதன் மூலமாக நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு அதிசயம் யாரால் நடத்தப்பட போகிறது என்பதனை உனக்கு தெரிவிப்பதற்காக அம்மா வந்திருக்கின்றேன். என் தங்கமே, வளர்பிறை நாட்கள் நடந்து கொண்டிருப்பதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாமே உன் வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய நேரம். நீ என்ன செய்தாலும் அவை உனக்கு பெருக வேண்டும். நீ எந்த தொழிலில் கை வைத்தாலும் அதில் உனக்கு லாபம் பெருக்கெடுத்து ஓட வேண்டும். அப்படித்தான் நீ செய்கின்ற எல்லா செயலிலுமே உனக்கு வெற்றி கிடைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் இந்த நேரத்தில் என்னால் உனக்கு உருவாக்கி கொடுக்க முடியும். அதற்கான நல்ல நாள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருப்பதனால் இன்று இந்த வராகியானவள் உனக்கு வெற்றி வாக்கினை கொடுக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளை நான் சொல்கின்ற ஒருவருக்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ தானமாக கொடுக்க வேண்டும். நிச்சயமாக என் பிள்ளை உன் வாழ்க்கையில் அதன் பிறகு நடக்கவிருக்கின்ற அற்புதத்தை உன்னால் சர்வ நிச்சயமாக காண முடியும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில சோதனைகளை காணும் பொழுது உன் தாயானவள் என்னாலேயே பொறுத்து கொள்ள முடியவில்லையே, என் பிள்ளை இதையெல்லாம் எப்படித்தான் தாங்கிக் கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று உன் தாயானவள் நானும் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். என் குழந்தைக்கு இத்தனை சோதனைகளிலும் இருந்து உடனடியாக தீர்வினை கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக யாரோ ஒருவரின் மூலமாக நான் உனக்கு உதவியை அனுப்ப வேண்டும். அப்படி ஒரு நல்ல நாளில் ஒரு நாளாகத்தான் நாளைய விடியல் உனக்கு கிடைத்திருக்கின்றது என் குழந்தை. ஆனால் நாளைய விடியலில் நீ நான் சொல்கின்ற இந்த நபரை கண்டு விட்டாலே போதும், உனக்கு எல்லாமே வெற்றிதான் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் குழந்தை, அவர் யார் என்றும் அவர் எங்கே இருப்பார், அவரை எங்கே உன்னால் காண முடியும் என்றும் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். என் பிள்ளை அதனை விளக்கமாக கேட்டு நாளை நீ உனக்கான நாளாக மாற்றிவிட வேண்டும். எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு நீ வேதனைப்படாமல் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கானதாக மாற்றிக்கொள்ள என்னாலும் என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட்டாலே போதும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்ல திருப்பமாக கொடுக்க உன் வராகி நான் இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைத்து விட முடியாது. உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை யாராலும் அவ்வளவு எளிதாக தடுத்து நிறுத்திவிட முடியாது. என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷம் என்பதனை நீ உணரத்தான் போகின்றாய். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு நீ மனம் மயங்கி நின்றுவிடக்கூடாது. கஷ்டத்தை கண்டவுடன் பயந்து ஓடி ஒளியக்கூடாது. நடப்பது எல்லாமே உனக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு என்றும் உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கின்ற இந்த வெற்றி வாராகி உனக்குரிய வெற்றியை ஒரு நாளும் தராமல் சென்று விட மாட்டேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தை, நான் நினைத்து விட்டால் அது உன் வாழ்க்கையில் ஒரு நொடியில் நடந்துவிடும். ஆனால் அப்படி கொடுக்காமல் எதற்காக ஒவ்வொரு விஷயங்களையும் மெல்ல மெல்ல உனக்கு சொல்லி கொடுத்து உனக்கான உதவிகளை எப்படியெல்லாம் நான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணம் ஒன்றே ஒன்றுதான். வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களையும் பெற்றுக்கொண்ட பிறகுதான் நீ உனக்கான வெற்றியினை பெற முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள். வெற்றி
வெற்றி என்பது உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும். அது உனக்கு கிடைத்த சந்தோஷம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை, அதை அடைவதற்கு நீ எல்லா கட்டங்களையும் தாண்டித்தான் வேண்டும். தாண்டி பெற்றால் மட்டும்தான் அது உனக்கு நிலையானது. இல்லை என்றால் இடையிலேயே அது உன்னை விட்டு சென்றுவிடும். எப்படி வெற்றி கிடைத்தது என்று கேட்டால், நீ பட்ட கஷ்டங்கள், நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாமே உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வெற்றியின் அருமை என்னவென்று தெரியும். மாயாஜால வித்தைகள் எல்லாம் அம்மா உனக்கு காட்டி தருவாள் என்று நீ நினைக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை நான் கொடுக்காமலும் செல்ல மாட்டேன். உடனடியாக உன் கைகளில் அள்ளி தரவும் மாட்டேன். அதற்கு என் பிள்ளைக்கு தேவையான அத்தனை அனுபவங்களையும் கொடுத்து விட்டு அம்மா சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, நாளைய தினம் வளர்பிறை பிரதோஷ தினம். நாளைய விடியலில் நீ சந்திக்கப் போகின்றவர் யார் என்று அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய விடியல் சிவபெருமானுக்கு உரிய விடியல். நாளைய விடியலில் பிரதோஷ நாள் என்பதனால் நந்தி தேவரை வழிபட வேண்டிய நாள். சிவபெருமானுக்கு எதிரில் அமர்ந்திருக்கின்ற நந்தி தேவரை நீ வழிபட வேண்டும். அதாவது நாளை நீ சந்திக்கவிருக்கின்ற மாடுகள் ஏதேனும் உன் எதிரில் தென்படுகிறது என்றால் நீ அவைகளுக்கு நிச்சயமாக நாளைய விடியலில் வாழைப்பழம் வாங்கி கொடுக்க வேண்டும். என் தங்கமே, அதை மட்டும் நீ செய்து விடுவாயானால் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நீ 1000 பேருக்கு தான தர்மம் செய்த பலன்கள் உனக்கு கிடைக்கும். என் குழந்தையே, நீ நாளை உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல செயல்களை நினைத்து கொண்டு வெளியில் செல்லும் பொழுது எங்கேனும் இது போன்ற மாடுகளை எங்கேனும் கண்டுவிட்டாலே போதும், என் பிள்ளை, உனக்கு நடக்கவிருப்பது நல்லதுதான் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். உனக்கு நந்தி தேவரின் அருள் கிடைத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை அம்மா, எனக்கு அதன் அருகில் சென்று பழமெல்லாம் வாங்கி கொடுக்கின்ற அளவிற்கு தைரியம் இல்லை என்று சொல்வாயானால் மனதார அவரை வழிபடு. நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். என் குழந்தைக்கு இது போன்று பார்ப்பதற்கே வாய்ப்பில்லை தாயே என்று சொல்வாயானால் என் குழந்தையே, எதை பற்றியும் வேதனைப்பட வேண்டாம். மனதார அவரை பற்றி எண்ணிக்கொண்டு நீ அவருக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்து கொடுப்பதாக மனதிற்குள் நினைத்தாலே போதும். நிச்சயமாக அவரினுடைய அன்பும் அருளும் உனக்கு கிடைக்கும். இல்லை, எதுக்குமே வழி இல்லை என்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற சிவபெருமானின் படத்தை வழிபட்டு நந்தி தேவரையும் சேர்த்து வணங்கு. நிச்சயமாக என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்வது போல நீ செய்து பார். நிச்சயமாக உனக்கு உன்னாலேயே நம்ப முடியாத பல அதிசயங்கள் எல்லாமே உன்னை பின்தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நந்தி தேவரை வழிபட வேண்டும் என்று நாளைய விடியல் உனக்கு சொல்கின்றது. நீ நினைத்த விஷயம் எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடியும் என்று இந்த வராகி நான் சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது அதை நீ பின்பற்றாமல் இருந்துவிடக் கூடாதல்லவா? என் பிள்ளைக்கு எத்தனை சீக்கிரமாக நினைத்ததெல்லாம் கிடைக்கும் என்று தானே அம்மா நானும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது அதை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் பட்சத்தில் அதை நீ எக்காரணம் கொண்டும் தவிர்த்து விடாதே. உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் மறைந்து கிடக்கின்றது என்று நம்புவது உண்மையானால் நாளைய விடியலில் உனக்கு வெற்றியினை நீ நந்தி தேவரை கண்டாலே போதும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, மாடுகள் நாளைய விடியலில் உன் கண் முன்னால் தென்பட்டாலே போதும் நிச்சயமாக என் குழந்தைக்கு மனதில் மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிவிடும். நீ இவரை கண்டால் நாளை வெற்றி உறுதி என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தை திறமையாக செய்ய தொடங்கு. நிச்சயமாக உனக்கான வெற்றியினை நாளை அவர் கொடுத்து விடுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
நாளை உன் எதிரில் வருகின்ற இவருக்கு நீ நன்றி சொல்லும் விதமாகத்தான் உன்னை வாழைப்பழத்தை வாங்கியவருக்கு கொடுக்கச் சொல்கின்றேன். அன்னதானம் செய்ய முடியாதவர்கள், வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் இதுபோன்று ஒரு 10 ரூபாய் செலவு செய்யும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் கோடான கோடி புண்ணிய பலன்கள் எல்லாம் வந்து சேர்ந்துவிடும். எத்தனையோ பேருக்கு அன்னதானம் செய்த பலன்கள் எல்லாம் கிடைத்து விடும் அல்லவா? அது ஒன்று போதுமே என் பிள்ளை, இனிமேல் ஒரு நாளும் வருந்த மாட்டாய். எனக்கு அன்னதானங்கள் எல்லாம் செய்ய முடியவில்லை என்று எண்ணி நீ வேதனைப்பட மாட்டாய். பல நல்ல பலன்கள் கிடைத்துவிட்ட சந்தோஷம் உனக்கும் உண்டு, உன் தாயானவள் எனக்கும் உண்டு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.